जरा जन्म विनाशाय देह शुद्धिकराय च दिगंबर दयामूर्ते दत्तात्रेय நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூலை மாதத்தினுடைய பலன்களை நம்ம பார்க்கும்போது 12 ராசிகளுக்கு எத்தகையான மகத்தான மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்பட போகிறது என்றது நன்றாக நம்ம பார்க்கலாம். காரணம், மனித வாழ்க்கையில ஒவ்வொரு நகர்வு என்பது, ஒவ்வொரு இன்சிடென்ட் என்பது கிரகங்களை சார்ந்துதான் இருக்கின்றது என்றது நம்ம நன்றாக உணரக்கூடிய உண்மை. அந்த கிரகங்கள் டிரான்சிட் நடக்கும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் பூவுலகத்தில் ஏற்படும். அதனால ஒவ்வொரு மாதத்தினுடைய பலன்களை நம்ம பார்க்கும்போது, கடந்த சில நாட்களாக பிஸியாக இருந்த காரணத்தினால் நம்ம வீடியோஸ் போட முடியவில்லை. தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அன்பான நேயர்களே, நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து உங்களுடைய பேராதரவு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் கொடுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுக்குண்டாகிய ஜோதிட சம்பந்தம், ஆன்மீக சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு நிச்சயமான ஒரு பதில் கிடைக்கும். ஓகே, நம்ம ஜூலை மாதத்தினுடைய பலன்களுக்கு போகலாம். மாதத்தினுடைய கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது அப்படி நம்ம பார்க்கும்போது, வழக்கம் போலே ஆண்டு பயிற்சிகளாகி ராகு பகவான் கும்பத்தில் இருக்கார், சனி பகவான் மீனத்தில் இருக்கார், குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறார், சுக்கிர பகவான் தன்னுடைய ஆட்சி பலத்தோட ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார், புதன் கடகத்தில் இருக்கிறார், சூரிய பகவான் குருவோட இணைந்திருக்கிறார். இந்த மாதத்துல மிகப்பெரிய ஒரு ஜூன் மாதத்து 7ஆம் தேதி நடந்த ஒரு நிகழ்வு என்பது தான் செவ்வாய் கேத்துனுடைய கன்ஜங்ஷன் என்பது. இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை என்பது. காரணம் என்றால், செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம், சூரியன் ஒரு நெருப்பு கிரகம், கேத்து அந்த கிரகங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷனல் எஃபெக்ட் கொடுக்கக்கூடியதாகவும், அதாவது குஜாவாத் கேத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குஜத்துக்கு செவ்வாய்க்கு சமமான ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியவன் கேத்து. அதனாலதான் சில நெருப்பு சம்பந்தமான அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது நம்ம நன்றாக உணர முடிகிறது. அது கிரகங்களுடைய விளைவு தான். ஸோ ஆக மொத்தத்தில் கிரகனுடைய நிலைகள் என்பது, நவகிரகங்களுடைய அமர்வு என்பதை நம்ம பார்த்துருக்குறோம். என்ன ஒரு மாற்றங்கள் இந்த மாதத்தில் அப்படி நம்ம பார்த்தோம்னா, ஜூலை 13ஆம் தேதி சனி பகவான் மிகப்பெரிய கோளதி, 2.5 ஆண்டுக்கு ஒரு முறை மாறக்கூடியது. அதில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார். வக்ரம் என்றது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது. வக்ரம் என்பது ஜென்ரலாக கொஞ்சம் நிறைய தடைகளை, தாமதங்கள் ஏற்படுத்தும் என்பது பொதுவான ஒரு கருத்தும். அதுதான் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, வேணடா இவ்வளோ வக்கரமாக இருக்கிற அப்படின்னு சொல்லுவோம். வக்கரம் இன் தி சென்ஸ் ஒரு இயல்பானுக்கு மாறான ஒரு நிலை என்பது. ஸோ ஒரு மனிதன் நாம் இப்படி தான் பார்க்குறோம். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் பார்க்கும்போது இவர் இப்படி சிந்தனம் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது, பெரும்பாலும் கெடுதலான பலன்களை கொடுக்கக்கூடியதாக கருதப்படுகிறது ஜோதிட சாஸ்திரத்தில். வக்கரம் என்பது சான்ஸ்கிரிட்னுடைய வேர்டு மீனிங் அப்படி தான் இருக்கிறது அல்லவா. ஸோ அது பெரும்பாலும் கிரகங்கள் வக்கரம் அடைகிறது என்பது இயல்பான நிலை, அதிசாரம் என்பது. இது போல சனி பகவான் வக்கரம் அடையும். சனி பகவான் ஆயுளுக்காரகன். ஆனால் சம்பந்தம் இல்லாத சில உயிரிழப்புகள் நடக்கிறதுக்கு உண்டாகின வாய்ப்புகள் அதிகமாக காட்டுகிறது. ஃப்ளைன் கிராஷஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அது முன்னாடி செவ்வாய் கேத்தோட வந்த விளைவாக இருந்தாலும் கூட, சனி வக்கரம் அடைந்ததுக்கு பிறகும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறதுக்கு உண்டாகின வாய்ப்புகள் இருக்கும். மிகுந்த ஜாகிரத்தோட, எச்சரிக்கை உணர்வோட இருக்க வேண்டியது என்பது அவசியம். ஜூலை 17ஆம் தேதி சூரிய பகவான் கடகத்துக்கு செல்கிறார். ஸோ ஆடி மாதம் தொடங்குகிறது. ஆக இந்த 2 கிரக நிலைகள் என்பது இப்படி நமக்கு நவக்கோள்களில் மிக முக்கியமான ஒரு மாற்றம் இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன நடக்க போகிறது அப்படிதான் நம்ம பார்க்கணும். பர்டிகுலர்லி தீஸ் கன்ஜங்ஷன்ஸ். இந்த செவ்வாய் கேத்தனுடைய கன்ஜங்ஷன் நம்ம பார்க்கும்போது, செவ்வாய் ஒரு பாவ கிரகம், நெருப்பு கிரகம், நெருப்பு கோள், சிம்மத்தில் இருக்கிறது, கேத்தோடு சேர்ந்திருக்குது. கேது ஒரு ஞானக்காரக்கர், ஹெட்லெஸ் பிளானட்னு சொல்லுவோம். சில மூளை இல்லாத வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய நிலை என்பது கேத்து அந்த இடத்துல வரும்போது தான் நடக்கும். அதாவது சிம்மத்தில் இப்போ கேத்து இருக்கிறதுனால, சிம்மம் என்றது ஒரு ஆத்ம காரக்கனாகிய சூரியனோட வீடு, ஞானக்காரக்கன் அங்கேருந்து உட்காந்துக்கிறார். நிறைய ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹைலைட்ஸ், அதாவது ஸ்பிரிச்சுவல் நம்ம மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆன்மீகத்தில் உயர்ந்த வளர்ச்சி மற்றும் இல்லாமல் தனிப்பட்ட இண்டிவிஜுவலுக்கு
ஒரு ஸ்பிரிச்சுவல் எவால்யூஷன் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு என்லைட்மெண்ட் கிடைக்கக்கூடிய நிலை என்பது இந்த கேத்து சிம்மத்தில் இருக்கும்போது செவ்வாயோடு இணையும் போது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இது ஒரு பக்கம். மறுபக்கம் நெருப்பு சம்பந்தமான அக்னி சம்பந்தமான, ஏன்னா அக்னி தத்துவம் ஓடிட்டு இருக்குது. ஜூன் 7லேருந்து அக்னி தத்துவம் ஓடிட்டு இருக்குது ஜூலை 29 வரை. ஸோ அக்னி சம்பந்தமான விபத்துகள், நெருப்பு சம்பந்தமான விபத்துகள் உலக அளவிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா கிரகங்களை எங்கிருந்தாலும் நீங்கள் இந்த சூரியன் சந்திரன் குலத்தை இருந்தாக வேண்டும். அதனால ஜோதிடம் என்பது 100% சூரியன் சந்திரன் இல்லாமல் நடக்காது. இந்த 2 பிரதான கோள்களை கொண்டுதான் ஜோதிடம் என்பதை இயங்குகிறது. ஸோ இது உலகத்தில் இந்த 2 பிளானெட்டு கீழே இருக்கின்ற எல்லா ஜீவராசிகளுக்கு இதனுடைய தாக்கம் இருந்தே ஆகும். அதில் டவுட்டே கிடையாது. ஆக குளோபல் ஜியோகிராபிக்கல் நம்ம பார்க்கும்போது யுத்தங்களே, ஏன்னா ஏற்கனவே செவ்வாயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய போர்கள் சூழக்கூடிய சூழ்நிலைகள் என்பது அதிகமாக இருக்கிறது. ரைட், இனியும் மேற்கொண்டு நம்ம விஷயங்களுக்கு போன டைம் ஆகும். ஆக 12 ராசிகளுக்கு ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பது அவங்க பெறக்கூடிய அற்புதமான யோகங்கள் என்ன, ஏற்றங்கள் என்ன, மாற்றங்கள் என்ன, முன்னேற்றங்கள் என்ன, ஜஸ்ட் we have a great glance. கடகராசி அன்பர்களுக்கு நாம் எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது. காரணம் என்றால் ராசிலேயே செவ்வாய் நீச்சமடைந்து பல இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் பயங்கரமான ஒரு பிரச்சனைகளுக்கு கொடுத்திருக்கிறது. நல்லா இருந்த தொழில் முடங்கி போயிடுச்சு. நல்ல எதிர்பார்த்துட்டு தொழில் வராம நின்று போயிட்டு எல்லா வகையான பிரச்சனைகள் அவங்க நிச்சயமாக சந்திச்சிருக்காருங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. அந்த செவ்வாய் நீச்ச நிலையிலிருந்து மாறி தன்னுடைய ஒரு ராயல் சைன்ல சிம்மத்தில் போய் உட்கார்ந்துருக்கு. சிம்மத்தில் செவ்வாய் என்னும்போது ஒரு மிகப்பெரிய நன்மை தரக்கூடியதாக அமைந்துவிடும் கடகராசி அன்பர்களுக்கு. காரணம் தொழில்ஸ்தானத்தை தவிர தொழில்ஸ்தானத்தை தனஸ்தானத்துக்கு வராரு. ஆக தொழில் மூலமா மிகப்பெரிய தனங்களை பெறலாம். கேத்தோட சேர்ந்ததுனால ஏதாவது விலை உண்டா அப்படின்னு பார்த்தோம்னா, கேத்து பாம்பு கிரகங்களாக இருக்கிறதுனால சின்ன சின்ன முயற்சிகளில் தடைகள் ஏற்படும். பட் இங்கே ஞானக்காரக்கனாக சூரியன் வீட்டில், ஆத்மகாரக்கன வீட்டில் கேத்து பகவான் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய்க்கு கேத்து இணைவு என்பது மிகப்பெரிய நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆக கடகராசி அன்பர்களுக்கு இந்த காம்பினேஷன் மிகப்பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எங்கன்னா உத்தியோக வட்டாரத்தில், தொழில் ஸ்தானத்தில், நீங்கள் செய்யும் நிறுவனங்களில் மிகப்பெரிய ஒரு உயர்வான நிலைகள் கொடுக்கும். கடந்த நீச்ச காலத்தில் பயங்கரமான பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. வேலைகளில் பல திண்டாட்டங்கள் ஏற்பட்டிருக்குது. வேலைகளில் பல இன்னல்களை சந்திச்சிருக்கீங்க. வேலை ஆட்டுகள் மூலமாக சில குழப்பங்கள் சந்திச்சிருக்கீங்க. இதெல்லாம் முற்றிலும் மாறிடும். 2ஆம் வீடு நல்ல ஒரு ஸ்டேபிளான பொசிஷனில் இருக்குது. ஸோ ஃபினான்சஸ் நமக்கு ஈஸியாக அக்சஸ் ஆகும், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் 3ஆம் வீட்டில் ராசிலேயே புதன் இருக்கிறாரு, வக்ரம் அடைகிறாரு. ஸோ புதன் என்னும்போது நமக்கு எப்போவுமே சந்திரன் வீட்டில் புதன் குழப்பம்தான். சந்திரன் வீட்டில் புதன் குழப்பம். ஏன்னா புத்திகாரக்கனாகி புதன் மனோகாரக்கனாகி சந்திரன் வீட்டில் இருக்கும்போது மனசு குழப்பிடுவா. செய்யலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா, இப்படின்ற ஒரு இரு கருத்துக்களை கொண்டதாக தான் அமைந்துவிடும். அது வக்ரம் அடைகிறாரு, நிச்சயமாக மனக்குழப்பத்துக்கு ஆளாகும். அதனால்தான் திடமான ஒரு உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் புதன் ஏதாவது உச்சம் அடைந்து அல்லது நல்ல கிரகங்களோட கூட்டணி அல்லது குரு பார்வையில் அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல அறிவாற்றலுடையவனாக இருப்பார். இருந்தாலும் புதன் சமயத்தில் நம்ம எந்த விதமான குழப்பங்களுக்கு நீங்கள் ஆளாக வேண்டாம். 3 கூடிய புதன் ராசியில் அமர்வது. 3 கூடியன்னு முயற்சிகள் வக்கரமடையும் போது வெற்றி பெறாது. 4 கூடி சுக்கிரன் நமக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில், அதாவது பலமாக உட்கார்ந்துருக்கிறார். 11ல் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். இதை விட வேறு என்ன தேவைன்னா, சுக்கிரன் பலம் பெறும்போது மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு உண்டாகும். காரணம் சுக்கிரன் தான் சொக்கக்காரக்கன் இந்த பூலகத்தில். மனிதன் நிறைய பேர் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் பாருங்க, சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதாவது நான் பிறந்ததுலேருந்து சுகப்படவில்லை, நான் நினச்சது எதுவும் நடக்கலை, வாழ்க்கையில் என்றென்றும் எனக்கு துக்கமயமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, எனக்கு சுக்கங்கள் என்ன சுக்கம் என்னது என்ன எனக்கு புரியாது தெரியாதுன்னு நிறைய புலம்புறவங்கள் நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கெல்லாம் சுக்கிரன் மோசமான நிலையில் இருந்திருக்கும். சுக்கிரன் நீச்சம் அடைந்திருப்பார், மறைஞ்சிருப்பார், சுக்கங்களை மறைந்திருக்கும், எதுவும் நன்மை பெற முடியாது. இப்போ 11ல் சுக்கிரன் வருது என்பது மிகப்பெரிய நன்மை கடகராசி நம்மளுக்கு 11ல். ஸோ கல்யாணங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நினச்ச காரியங்கள் உடனுக்குடன் நடக்கும். 11ல் சுக்கிரன் வரதுனால எதிர்பாராத தன வரவுகள் நிறைய இருக்கும் தொழிலில். ஏன்னா லாபஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு வருது என்பதை மிகப்பெரிய நன்மைகள் அள்ளித்தரும். ஆக சுக்கிரன் 11ல் இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும். மட்டுமில்லாமல் 5ஆம் வீட்டினது பார்க்கிறது அல்லவா, 5ஆம் வீட்டு பார்க்கும்போது பிள்ளைகளும் சுகப்படுவார்கள். ஸோ எல்லா வகையான நன்மைகள் உண்டு. ஸோ கடகராசி நம்மளுக்கு பாக்கியத்தில் சனி, அஷ்டம சனி விலகியாச்சு.
மிகப்பெரிய நன்மை நமக்கு பாக்கியத்துக்கு போயிருக்குது. 9வது வீட்டுக்கு நிச்சயமாக பித்ருகள் வழியே நமக்கு நன்மைகள், எதிர்பாராத தன சம்பத்துகள் இதெல்லாம் வரும். முன்னோர்கள் வழியே நமக்கு வர வேண்டிய சொத்துக்கள், ஏதாவது கோர்ட்டு வழக்குகள், ஏன்னா சனி பகவான் சம்பந்தப்பட்டதுனால சனி உச்சத்தில் அது, அதாவது 4ஆம் வீட்டில் உச்சத்தில் இருக்கிறதுனால சொக்கக்கேடு, சொத்துக்கள் சரியாக நேரத்துக்கு நமக்கு கிடைக்காம, கோர்ட்டு வழக்குகள் பெறாமல், நீங்கள் அதாவது வழக்குகள் வெற்றி பெறாமலே நாள் கடந்து போயிருந்துருக்கலாம். அந்த நாட்பட்ட பிரச்சனைகள் போகிறா உங்களுக்கு வந்து தீர்வு காணக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இது. பாக்கியத்தில் சனி வர்றது, அஷ்டமத்தில் ராகு வர்றது என்பது, 2 கேத்து, நாவில அடக்கம் வேணும், 8 ராகு எதிர்பார்றது. ஏன்னா ராகுன்னு குரு பார்க்குறாரு, நிச்சயமா நன்மை உண்டு. ராகு குரு பார்க்கும்போது, ராகுனாவே ஜாக்பாட் கிரகம் உங்களுக்கு நிச்சயமா. இப்போ அரபு எமிரேட்ஸ், இப்போ மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் இன்னைக்கு பெட்ரோலே, ஏன்னா ஒரு பாலைவனமாக இருந்த நாடு வந்து இன்னைக்கு உலகளவிலேயே மிகப்பெரிய ஒரு வருமானத்தை தரக்கூடிய நாடாக மாறி இருக்கிறது. பெட்ரோல் சுரங்கங்கள், அங்கே கிணறுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. பிகாஸ் ராகுனுடைய இன்ஃப்ளூயன்ஸ். ராகு வந்து அசுர வளர்ச்சி தரக்கூடியது. அது ஒரு மனுஷனுக்காக இருந்தாலும் ஒரு நாட்டுக்காக இருந்தாலும் அசுர வளர்ச்சி தரும். அசுர வளர்ச்சின்னா இன்னைக்கு ஒரு டெவலப்மெண்ட்டு, நாளைக்கு ஒரு டெவலப்மெண்ட்டு, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, வேகத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்து விடுகிறது. அது குரு பார்வையில் இருக்குதுன்னா நிச்சயமாக கெடுதல் பண்ணாது, தவறான வழிக்கு போகாது. ஏன்னா குருனுடைய அனுகிரக பார்வையில் அது இருந்து கொண்டே இருக்கும். ஆக நமக்கு இந்த வகையில் ஒரு நல்ல, அப்புறம் 12ஆம் வீட்டில் குரு இருக்கிறது. பாக்கியாதிபதி 12ல் மறைகிறதுனால நீங்கள் பயப்பட வேண்டாம். பாக்கியாதிபதி 12ல் மறைகிறது. ஏன்னா கடகராசிக்கு 6, 9 கூட குரு வருகிறார். அவர் 12ல் மறைகிறது என்பது வெளிநாடு போய், ஏன்னா அது உபயராசியாக இருக்கிறதுனால வெளிநாடு போய் பொருள் தேடுவீங்க, வெளியே மாநிலங்களில் போய் பொருள் தேடுவீங்க, வெளிநாட்டில் போய் உத்தியோகம் பண்ணுவீங்க, சம்பாதிப்பீங்க. இந்த மாதிரி வழி காட்டக்கூடியதாக பிரதான கிரகங்களா சுபகிரகங்களை 12ல் மறைகிறது என்பது எதிர்பாராத தனயோகங்கள் அள்ளித்தரும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நன்மை உண்டாகிறது. ஆக ராகு பகவான் அஷ்டமத்தில், ஆக நாகதோஷத்தை வளையில வர்றதுனால சின்ன சின்ன சங்கடங்கள் நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் பட் வெற்றி என்பது உறுதியாக தென்படுகிறது. கடகராசி நம்மளுக்கு என்ன ஒரு எதிர்பார்ப்பு, ஜூலையில் இருந்தால் 17ஆம் தேதி உங்கள் ராசிலேயே வந்து சந்திரன் வந்து, அதாவது சூரியன் வருகிறார். ஸோ ஆடி மாதம் தொடங்குகிறது. ராசியில் சூரியன் வரும்போது ஒரு ஒளி கிரகத்தினுடைய வீட்டில் இன்னொரு ஒளி கிரகம் வருது, மிகப்பெரிய நன்மை தரக்கூடியதா. 2ல் சூரியன். ஆக தனாதிபதி வந்து ராசிக்கு வராரு. ஆக தொழில் அதாவது பாக்கியாதிபதி வந்து 2க்கு வர்றாரு, மிகப்பெரிய நன்மையான ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். புதன் வக்கரம் அடைகிறது என்பது உங்களுக்கு வந்து 3 12 கூடையவனாக வர்றதுனால அவர் வந்து வக்கரம் அடைகிறதுல நன்மைகளை தருவார் நிச்சயமாக. ஆக அரசாணை பெறக்கூடிய நிலை 2ல் செவ்வாய் இருக்கிறதுனால, சிம்மத்தில் இருக்கிறதுனால ஜாதகத்தில் உங்களுக்கு எதிர்பாராத பல நன்மைகள் வந்து கடகராசி நம்மளுக்கு நிச்சயமாக ஜூலை மாதத்தில் நடக்கும். காரணம் என்றால் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை, அதாவது பாக்கியத்தில் சனி, அப்புறம் லாபஸ்தானத்தில் வந்து சுக்கிரனோட ஆட்சி பலத்தோடு இருக்கிறது. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய 2ல் வந்து செவ்வாய் இருக்கிறது. இதெல்லாம் மிகப்பெரிய நன்மைகள் அள்ளித்தரதாக அமைந்து விடுகிறது. கடகராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்தில் மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும். ஏன்னா ஜூன் மே மாதத்தில் நீங்கள் நடக்காத எல்லாம் ஜூலை மாதத்தில் நிச்சயமாக நடந்துவிடும். அதனால் நீங்கள் அப்செட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஜாதகத்தில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக வந்து விடுகிறது. ஆக மிகப்பெரிய நன்மைகள் காலகாலத்தில் நடக்கும். கோச்சாரம் என்பது உறுதியாக நடக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். ஏன்னா அதெல்லாம் அந்தந்த பிளானட்டரி காம்பினேஷன் அப்படி வரும்போது இது நடக்க வேண்டது நமக்கு உறுதியாக தெரிந்து விடுகிறது அல்லவா. ஸோ அது எதையாக இருந்தாலும் அது நிச்சயமாக நன்மை தெரியும். ஆக இந்த மாதிரி ஒரு மகத்தான் நன்மைகள் அள்ளித்தரதுல கடகராசி நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஜூலை மாதம் நிச்சயமாக காத்திருக்கிறது. ஆக சகல நன்மைகள் நீங்கள் எளிதாக பெற்று நன்மை அடைவீர்கள். சர்வேஜனா சுகினோ பவந்து.